கோவை வடக்கு தொகுதி வந்து கேண்டிடேட்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. நம்ம தொகுதியில யாரெல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து, டிவிகே சார்பாக வந்து சம்பத்குமார் அவர்களும், என்டிகே சார்பாக நர்மதா அவர்களும், பிரைம் கேண்டிடேட்டா வந்து டிஎம்கேல இருந்து எஸ்பி அலைன்ஸ்ல இருந்து செந்தமிழ் செல்வன் அவர்களும், ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து வானதி சீனிவாசன் அவர்களும் வந்திருக்காங்க. நம்ம தொகுதியை பொறுத்தளவுக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கேவோட போட்டி வந்து பயங்கரமா இருக்கும். கடந்த முறை 2021 எலெக்ஷன் டேட்டாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏடிஎம்கே சார்பாக அம்மன் அர்ஜுனனும், டிஎம்கே சார்பாக சண்முகம் அவர்களும் வந்து பயங்கரமான போட்டி நடந்துச்சு. சாதாரண போட்டியில அப்படி ஒரு போட்டி. 2% ஓட்டு வித்தியாசத்துல வந்து திரு அம்மன் அர்ஜுனன் வந்து வெற்றி பெற்றார். ஸோ அதனால வந்து இது வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய மாபெரும் தோல்வியெல்லாம் கிடையவே கிடையாது. 1.25 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல 1700 ஓட்டு வித்தியாசத்துல ஜஸ்ட் மிஸ்ல வந்து அம்மன் அர்ஜுன் வந்து வெற்றி பெற்றார். ஸோ அதனால கோவை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்குமே டிஎம்கே, ஏடிஎம்கேயோட போட்டி வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். இந்த முறை மேலும் கடுமையாக்குறதுக்கு வந்து டிவிகே சார்பாகவும், என்டிகே சார்பாகவும் ஒரு பயங்கரமான 2 கேண்டிடேட் நிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த முறை இன்னும் ரொம்ப டஃப்பா இருக்கும். ஸோ என்னோட இன்ஸ்டிங் என்ன சொல்லுது அப்படின்னா, போன முறை மாரியே இந்த முறையும் ஒரு பயங்கரமான ஒரு ஜஸ்ட் மிஸ்ல வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க கோவை வடக்குலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.